பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்திருக்கிற இந்த அராஜகம் என்பது பேச்சுரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். அது மட்டும் இல்ல சார், சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த பீரோவை உடைச்சி 500 ரூபாய் கட்டு திருடிட்டு அது திருடு தானே. எப்படி நீங்க ஒருத்தரை அரெஸ்ட் பண்றீங்க, அரெஸ்ட் பண்ணா ஒரு அரெஸ்ட் பண்ணலாம், அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், போனு, லேப்டாப் சீஸ் பண்ணலாம், பணத்தை எப்படி சீஸ் பண்ணுவீங்க? எவ்வளவு மோசமாக தமிழக காவல்துறை கைது பேசும். இந்த கைது நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் நடக்கும். பத்திரிகை நண்பர்கள் எதிரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடக்கும். நீங்க திமுக பண்ற ஊழலை, திமுக குடைகிற மலைகளை, திமுக நடத்துற இல்லீகல் கல்குவாரிகளை, திமுக பண்ற மணல் கொள்ளைகளை நீங்க என்னைக்காவது நியூஸா போடுங்க, நாளைக்கு உங்களுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பீகார்ல ஹவுசிங், அதாவது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்து மிகப்பெரிய அளவில் மக்களினுடைய ஆதரவை பெற்று மக்களினுடைய கதாநாயகனாக பீகார் மாநிலத்தில் திகழ்ந்த ஒருவர். அது மட்டுமல்லாமல் வெறும் 45 வயதான ஒரு துடிப்பான ஒருவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தமிழகத்தில் வேற எந்த கட்சியிலுமே சாத்தியம் இல்லை, இந்திய தேசத்துல வேற எந்த கட்சியிலையும் சாத்தியம் இல்லை. இவர்தான் தேசிய தலைவராக வரப்போகிறார் என்பது நம்ம யாருக்குமே தெரியாது. உழைத்தால் எவ்வளவு பெரிய உச்ச பதவிக்கு வேண்டுமானாலும் வரலாம், அதுதான் பிஜேபி. ஆனால் திமுகவுக்கு யார் அடுத்த தலைவர்னு நீங்களே சொல்லிடுவீங்க, அடுத்த தலைவர் யாருன்னு நீங்க சொல்லிடுவீங்க. அடுத்த தலைவர் கேட்டா இன்பநிதி, நீங்க அடுத்த தலைவர் கேட்டா சரி, அடுத்த தலைவர் உதயநிதி, அடுத்த தலைவர் இன்பநிதி, அதுக்கு இன்பநிதிக்கு அப்புறம் இன்பநிதியோட பையன் சொல்லிடுவீங்க. இது மக்களாட்சிக்கு விரோதமானது. காங்கிரஸ்ல அப்படிதான். காங்கிரஸ்ல ஒரு பொம்மையை வச்சிருப்பாங்க. இப்ப கார்கேன்னு ஒரு பொம்மையை வச்சிருக்காங்க. ராகுல் அவர் ஏந்திரனா எந்திரிப்பாரு, உட்கார்னாலும் ஏஞ்சி நின்றுட்டே தான் இருப்பாரு. இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு மத்தியில உண்மையான மக்களாட்சிக்கு அர்த்தம் கொடுக்கிற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான உதாரணம் இன்றைய தேசிய தலைவர் நியமனம். அது மட்டும் இல்ல சார், சவுக்கு சங்கர் வீட்டுல அந்த பீரோவை உடைச்சி 500 ரூபாய் கட்டு திருடிட்டு போயிருக்காங்க. அது திருடு தானே. எப்படி நீங்க ஒருத்தரை அரெஸ்ட் பண்றீங்க, அரெஸ்ட் பண்ணா ஒரு அரெஸ்ட் பண்ணலாம், அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், போனு, லேப்டாப் சீஸ் பண்ணலாம், பணத்தை எப்படி சீஸ் பண்ணுவீங்க? அது அவங்க சொல்லலாம், சார் இல்லை சார், அவர் பணம் அந்த 94,000 வாங்கிட்டாரு, அதுக்காக நாங்கள் சீஸ் பண்ணோம். நீங்களே தான் சொல்கிறீங்க ஜிபேயில் வந்துச்சுன்னு சொல்லி. அப்போ அக்கௌண்ட்டை தானே ஃப்ரீஸ் பண்ணோம். எப்படி நீங்கள் கேஷாக இருக்கிற பணத்தை எடுப்பீங்க? அதில் எவ்வளோ இருக்குது நீங்கள் எண்ணி பார்த்தீங்களா? அப்படியே எடு. அதை போலீஸ்காரர் சொல்ல, அப்படியே எடு, அப்படியே எடு. அதில் ஒரு 500 ரூபா தனியாக கிடக்கு, அதை சொல்கிறார், அந்த 500 எடு. எவ்வளவு மோசமாக தமிழக காவல்துறை போயிட்டு இருக்கு யோசிச்சுப்பாரு. இந்த கைது நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் நடக்கும். பத்திரிகை நண்பர்கள் எதிரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடக்கும். நீங்க திமுக பண்ற ஊழலை, திமுக குடைகிற மலைகளை, திமுக நடத்துற இல்லீகல் கல்குவாரிகளை, திமுக பண்ற மணல் கொள்ளைகளை நீங்க என்னைக்காவது நியூஸா போடுங்க, நாளைக்கு உங்களையும் கைது பண்ணுவாங்க. இது என்ன ஒரு அரசு? எதற்காக அண்ணல் அம்பேத்கர் பேச்சுரிமையை நமக்கு அடிப்படை உரிமையாக வடித்து கொடுத்தார்? இவங்க நீதிமன்ற ஆணையை மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கு நீதிபதி மேல ஏன் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? ஏன்னா இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பல நீதி அரசர்கள் லைனா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. பொன்முடி அவர்கள் மீது, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது, எல்லார் மேலேயும் இருக்கிற ஊழல் வழக்குகளை நீதிபதிகள், சென்னை நீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது இவங்க இம்பீச்மெண்ட் போட்டதுக்கு காரணம், மற்ற நீதி அரசர்கள் இவருடைய அமைச்சர்கள் மீது இருக்கிற ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு மறைமுகமாக விசாரிக்க கூடாது என்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. தமிழகத்துல எல்லா ஊடகங்களும் இம்பீச்மெண்ட் மோஷன் வந்ததை போட்டீங்க, அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் ஃபெயிலியர் ஆனதை யாரும் போடல. அது போல இன்றைக்கு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்திருக்கிற இந்த அராஜகம் என்பது பேச்சுரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால், அரசியலமைப்பு சட்டத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். ஊரே தெரிஞ்சு ஒரு அராஜகம் நடக்கும் பொழுது நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தலையிட்டு இந்த மாதிரியான திமுக அரசு செய்கிற இந்த தேவையற்ற கைதுகள், இந்த கருத்துரிமையினுடைய கழுத்தை நெரிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு சொன்னா,
இதே சவுக்கு சங்கர் பிஜேபி எதிர்த்து கூட தான் பேசியிருக்காரு. அது இல்லை விஷயம். ஒருத்தர் சட்டத்திற்கு புறம்பாக வஞ்சிக்கப்படுகிறார் என்று சொன்னால் நாங்கள் போராடும், நாங்கள் குரல் கொடுப்போம். அதாவது தூண்டில் போடும்போது மண்புழுவை மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க இலவசங்களை மாட்டி கொண்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் கொடுத்தோம் சார், 1000 ரூபா கொடுத்தோம். 1.5 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 1.5 கோடி பேருக்கும் ஒரே டைமில் கொடுத்தோம். வாக்குறுதியில் சொல்லலை, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லலாம். ஆனால் 1.5 கோடி பேர் கொடுத்தோம். இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல 1 கோடி பேர் கொடுக்குறோம், 2.5 கோடி பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 கோடி பேர் கொடுத்துட்டு மிச்சவங்களாம் தகுதி இல்லைன்னாங்க. 2024 எலெக்ஷன் வரும்போது இல்லைங்க ஒரு 20 லட்சம் பேருக்கு தகுதி வந்துருச்சுன்றாங்க. இப்போ 2026 வரும்பொழுது இன்னும் ஒரு 30 லட்சம் பேருக்கு தகுதி வருதுன்றாங்க. இதை விட மோசமான ஒரு அரசியலை பார்க்க முடியுமா? அப்போ நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பண்றீங்களே ஒழிய மக்களுடைய நன்மைக்காக பண்ணலங்கிறது தானே கேள்வி. இப்ப இவங்க கொடுக்குற மகளிர் உரிமை தொகையிலேயே மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் எவ்வளவு வெள்ளை அறிக்கை விட முடியுமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அந்த உரிமை தொகையில எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கப்படுகிற அந்த பணம் என்பது மத்திய அரசு எஸ்சி எஸ்டியினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்குற நிதியிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. என்னமோ இவங்க மாநில அரசு நிதியை மட்டுமே கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த 1000 ரூபாயில மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி இருக்கிறது. நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க, மத்திய அரசு ஒவ்வொரு மாசமும் 2800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு. மகளிருக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு, வயதானவங்களுக்கு எல்லாரும் கொடுக்குது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 336 ரூபாய் கூலி, ஒரு வருஷத்துக்கு 100 நாள் வேலை, 33,600 ரூபாய், மாசத்துக்கு 2,800 ரூபாய் அக்கௌண்ட்ல கொடுக்குறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. என்னைக்காவது இவங்களை மாதிரி விளம்பரப்படுத்திருக்கோமா? இல்லை எலெக்ஷனுக்கு தூண்டில புழுவை மாற்ற மாதிரி அதை கேட்டு நாங்கள் ஓட்டு கேட்டிருக்கோமா? இதுதான் மக்கள் சேவைக்கும் மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நினைத்து நசுக்குகிற திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.